வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண அவசிய பரிகாரம். சின்னமன் மேஜிக் ரிச்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லவங்கப்பட்டை பரிகாரம். லவங்கப்பட்டையை வச்சு இந்த மாத ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் நாள், அதாவது 1ஆம் தேதி பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இது. இது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12 பரிகாரம் தான் பண்ண முடியும். நம்ம மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் திங்க் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மாதம் நம்ம நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய பணம் வசியம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் நல்லா மேம்படணும், அப்படி தான் திங்க் பண்ணி எல்லா மாதத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங்கை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு இந்த லவங்கப்பட்டை பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லவங்கப்பட்டை நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க, லவங்கப்பட்டை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா நிறைய தாந்திரிக முறைகள், அதாவது மேற்கத்திய தாந்திரிக முறைகளில் நிறைய இடத்துல இந்த லவங்கப்பட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு விஷயந்தான் இந்த லவங்கப்பட்டை. இந்த பரிகாரத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை. ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா உங்கள் எண்ணம். உங்கள் எண்ணம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். அதை நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் என்னென்னா நிறைய தாந்திரிக முறைகளை நம்பிக்கை இல்லாமல் செய்வாங்க. அது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், லவங்கப்பட்டையை எடுத்துக்கணும். 3 லவங்கப்பட்டை எடுத்துக்கணும். சின்னதாக கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். அது ஒரு 3 ஸ்பூன் வரா மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். அதை உங்கள் உள்ளங்கையில் ரைட் சைடில் இருக்கிற அந்த உள்ளங்கையில் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு கையை மூடிக்கணும். மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நிலவாசல் இருக்குல்ல, அதாவது என்னென்னா உங்கள் வீட்டு என்டர் ஆகக்கூடிய வாசல், இல்லைனா நீங்கள் ஆஃபீஸில் என்டர் ஆகக்கூடிய அந்த வாசல் கிட்ட போய் நிற்கணும். நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு எங்கள் வீட்டில் நல்ல செழிப்பும் பணவரமும் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ற மனசில் நினச்சிக்கிட்டு அதை காட்சிப்படுத்தணும். உங்களுக்கு நிறைய பணம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத நல்லா காட்சிப்படுத்திட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நிற்கணும். நின்னதுக்கப்புறமா கண்ணை திறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு 3 வாசகங்கள் இருக்குது. அது இங்கிலீஷ்லேயும் வருது, தமிழ்லேயும் வருது. நான் அது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வாசகங்களை தமிழாக்கம் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் வாசகங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த லவங்கப்பட்டையை நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க, உங்கள் வீட்டை உள்ளே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கையை லேசாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊத போகிறீங்க. உள்ளே ஊதும்போது என்ன வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த லவங்கப்பட்டை ஊதும் பொழுது செழிப்பு இந்த வீட்டுக்குள் நுழையும், இப்படி சொல்லிடுறீங்களா. ரெண்டாவது, நான் இந்த லவங்கப்பட்டை ஊதும் பொழுது பெரும்பலம் தங்கும். மூணாவதாக நம்ம சொல்லக்கூடிய வாசகம் என்னன்னா, நான் இந்த லவங்கப்பட்டை ஊதும் பொழுது செல்வம் மிகுதியாக இங்கு வாழும். இந்த 3 வாசகம் நான் சொன்னேன்ல, 1 2 3ன்னு சொன்னேன்ல, அந்த 3 வாசகங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லிகிட்டே அதை ஊதணும். மனசுக்குள்ளே சொல்லிடலாம், இல்லைன்னா சத்தம் போட்டு கூட சொல்லலாம். சொல்லிவிட்டு அதை ஊதி விட்டுருங்க. நீங்கள் 24 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் இந்த ரிச்சுவல் செய்யும் பொழுது நீங்கள் ரொம்ப மனதளவில் நிறைய விஷயங்கள் நம்பிக்கையோடு பண்ணணும். இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கு இந்த நோக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் மனதளவில் நீங்கள் நம்பி நீங்கள் இதை பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், உடனே எனக்கு ரிசல்ட் தெரியுமா? அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்கள் வீட்டில் நேர்மறை எண்ணத்தை அதிக அளவில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. அது மட்டும் கிடையாது, அது மூலிமா நீங்கள் பணத்தை நிறைய அளவில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வம் பெறுறதுக்கு இந்த லவங்கப்பட்ட பரிகாரம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.